Hi everyone, welcome to economics class. In the first part, we have seen about the British rule in India, and in the second class, we have seen about the fire plans. First 7 fire plans have been concentrated in the second part. In the third class, we are going to see about the economic reforms in the year 1991 and the remaining fire plans. ஸோ நம்ம எதுக்காக வந்து எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் போனோம் அப்படின்றது பார்த்தோம்னா மெயின்லி 3 ரீசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் அன்சஸ்டைனபிள் ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் நம்ம பார்த்தோம்னா விலையேற்றம். செகண்ட் ஒன் ஹையர் ஃபிஸ்கல் டெபிசிட். ஸோ ஃபிஸ்கல் டெபிசிட் நம்ம பார்த்தோம்னா பண பற்றாக்குறை. தேர்ட் ஒன் நெகட்டிவ் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். ஸோ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் நமக்கு தெரியும், எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட் தான் அதோடைய ஃபார்முலா. ஸோ எக்ஸ்போர்ட்டை காட்டிலும் இம்போர்ட் வந்து நம்ம இறக்குமதி அதிகமாக நம்ம பண்ணலின்னு வரப்போ நம்மளுடைய பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வந்து நெகட்டிவில் போகும். ஸோ இந்த ரீசன்ஸ்னால வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய கவர்மெண்ட் கிட்ட போதுமான ஃபண்ட்ஸ் இல்லை. ஸோ வி மூவ் டுவர்ட்ஸ் தி இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அண்ட் தி வேர்ல்டு பேங்க். ஸோ அதனால தான் நம்ம வந்து பார்த்தோம்னா வி மூவ் டுவர்ட்ஸ் தி லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் அண்டு குளோபலைசேஷன். ஸோ தாராளமயமாக்குதல், தனியார் மயமாக்குதல் அண்டு உலகமயமாக்குதல். சரிங்களா? நெக்ஸ்ட் வி மூவ் டுவர்ட்ஸ் தி 8th 5-year plan. The 8th 5-year plan duration was from 1992 to 1997. The main aim of the 8th 5-year plan was giving importance to agriculture and rural activities. Second point was decentralized planning. So அடிமட்டத்தினுடைய திட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. Third one, a good governance. Fourth point, the role of the state, that is the role of the government, was redefined. Okay, so after bringing liberalization and privatization, many government companies were moved towards disinvestment. So முதலீட்டை திரும்ப பெறுதல். ஸோ கவர்மெண்ட்டுடைய ஸ்டேக்கெலாம் வந்து பார்த்தோம்னா வந்து சேல் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டுவர்ட்ஸ் தி 9th 5-year plan. 5-year plan was from 1997 to 2002. It mainly gave importance to basic minimum services. ஸோ அடிப்படை வசதிகளுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டது. ஸோ இதில் பார்த்தோம்னா சில பாயிண்ட்ஸ் அவங்க வந்து இம்பார்ட்டன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா வந்து சேஃபான ட்ரிங்கிங் வாட்டர், யூனிவர்சலைசேஷன் ஆஃப் பிரைமரி ஹெல்த் கேர், யூனிவர்சலைசேஷன் ஆஃப் பிரைமரி எஜுகேஷன், கனெக்டிவிட்டி ஆஃப் ஆல் வில்லேஜஸ் டு அ டவுன். ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா ஸ்கீமில் வந்து பிரதான் மந்திரி கிராம சடக் யோஜனா ஒரு திட்டம் பார்த்துருப்போம், பிரதான் மந்திரி கிராம சடக் யோஜனா. ஸோ டேக் நோட் ஆஃப் தட். ஸோ ஒவ்வொரு கிராமத்தையும் வந்து பார்த்தோம்னா டவுன் கூட கனெக்ட் பண்ணுறது நம்ம பார்த்தோம்னா வந்து பிரதான் மந்திரி கிராம சடக் யோஜனா. அடுத்தது பப்ளிக் ஹவுசிங் அசிஸ்டன்ட் டு ஷெல்டர்லெஸ் புவர் ஃபேமிலிஸ். இம்பார்ட்டன்ஸ் வாஸ் ஆல்சோ கிவன் டு ரூரல் ஏரியாஸ். ஸோ கிராமப்புறங்களை முன்னேற்றம் அடைய செய்யணும் அப்படின்றத பார்த்தோம்னா அந்த 9th 5-year plan உடைய இம்பார்ட்டன்ஸ். தென் வி மூவ் டுவர்ட்ஸ் தி 10th 5-year plan ஃப்ரம் 2002 to 2007. ஸோ இதில் என்ன நம்ம பார்த்தோம்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குது. இந்த இயர் 2002 அக்ரிகல்ச்சர் வாஸ் சூஸ்ன் அஸ் தி பிரைம் மூவிங் ஃபோர்ஸ். ஸோ பிஎம்எஃப்னு சொல்லுவாங்க, பிரைம் மூவிங் ஃபோர்ஸ். ஸோ பிரைம் மூவிங் ஃபோர்ஸ்ன்றது நம்ம பார்த்தோம்னா பிரதான நகர்த்தும் தொழில். ஸோ நம்மளுடைய எக்கனாமிக் செக்டர்ஸ் நம்ம பார்த்தோம்னா பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரின்னு இருக்கு இல்லைங்களா? அதில் வந்து பார்த்தோம்னா விவசாயம் தான் நம்மளுடைய முதன்மையான தொழில். ஸோ விவசாயத்தை முன்னிறுத்தி நம்மளுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பது இந்த பாயிண்ட். அக்ரிகல்ச்சர் வாஸ் சூஸ்ன் அஸ் தி பிரைம் மூவிங் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு நம்ம பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தோம்னா வந்து 1950 இட் வாஸ் சூஸ்ன் அஸ் தி பிரைம் மூவிங் ஃபோர்ஸ். ஸோ லேட்டர் they accepted that it was a failure, and in the year 2002 agriculture was chosen as the prime moving force. And the next point was doubling the per capita income in 10 years. ஸோ தனிநபருடைய வருமானத்தை 10 ஆண்டுகளை இரட்டிப்பாக்கணும் அப்படின்றது இதோடைய 10th பிளானுடைய நோக்கமாக இருந்துச்சு. ஸோ ப்ரெசென்ட்டில் எப்படி நம்ம பார்த்தோம்னா வந்து விவசாயியுடைய வருமானத்தை வந்து இரட்டிப்பாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அசோக் கல்வாய் கமிட்டி அமைச்சிருக்காங்க இல்லையா? ஸோ சேம் வைஸ் அந்த டைமில் வந்து பர் கேபிட்டல் இன்கம், தனிநபருடைய வருமானத்தை வந்து டோட்டலி வந்து டபுள் பண்ணணும் அப்படிங்கிறது அதோடைய எய்மாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் பாயிண்ட்டாக நம்ம பார்த்தோம்னா ஸோ ஹையர் க்ரோத் ரேட் அச்சீவ் பண்ணுறது மட்டும் நம்மளுடைய அப்ஜெக்டிவாக இல்லாமல் பட் ஆல்சோ பை இம்ப்ரூவிங் தி லைஃப் ஆஃப் தி குவாலிட்டி ஆஃப் காமன் பீப்புள். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டுவர்ட்ஸ் தி 11th 5-year plan. ஸோ 11th 5-year plan டியூரேஷன் நம்ம பார்த்தோம்னா வந்து 2007 to 2012. ஸோ 2008 நம்ம பார்த்தோம்னா
ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்து அக்கராச்சு. ஸோ இதனால் வந்து பார்த்தோம்னா ஹையர் ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அரௌண்ட் 6% அண்ட் காஸ்ட்லியர் ஃபுட் கிரெயின்ஸ் ப்ரைஸஸ், காஸ்ட்லியர் ஆயில் ப்ரைஸஸ். ஸோ இதனால் பீப்புள் கிட்ட ஒரு அன்ஸ்டெபிலிட்டி வந்து நிலவனுச்சுன்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது 11th பிளான் அண்ட் 12th பிளானை வந்து கொஞ்சம் ஜஸ்ட் பை கம்பைன் பண்ணி நம்ம பார்த்துடலாம். 12th ஃபயர் பிளான் பார்த்தோம்னா ஒரு ப்ராப்ளம் சால்விங் பிளான்ஸ் தான் நம்ம பார்க்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா மேக்கிங் ரீடைனமிசம் இன் அக்ரிகல்ச்சர், மேனேஜ்மெண்ட் ஆஃப் இந்தியாஸ் வாட்டர் ரிசோர்ஸஸ், அச்சீவிங் ஆஃப் எலக்ட்ரிக் டார்கெட்ஸ். ஸோ எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷனுடைய டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது இதோடைய எய்மாக இருந்துச்சு. ஸோ ஃபோர்த்து நம்ம பார்த்தோம்னா வந்து அர்பனைசேஷன் அண்ட் ட்ரைபல் டெவலப்மெண்ட். இதில் அர்பனைசேஷன் பாயிண்ட் பார்க்குறப்ப பார்த்தோம்னா வந்து மெயின் இம்பார்ட்டன்ஸ் வாஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ். ஸோ கட்டமைப்பை வந்து நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்றது இதோடைய நோக்கமாக இருந்துச்சு நம்ம சொல்லலாம். அடுத்தது இந்த எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷனில் வந்து பார்த்தோம்னா அரௌண்ட் 175 GW ஆஃப் ரெனியூவபிள் ரிசோர்ஸ் வந்து பை த இயர் 2022 நம்ம உற்பத்தி பண்ணோம் அப்படிங்கிறது நம்முடைய எய்மாக இருந்துச்சு. ஸோ இதுக்காக அரௌண்ட் ஒரு 100 GW ஆஃப் சோலார் அலைன்ஸ் வந்து நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணோம் அப்படின்றது நம்முடைய நோக்கம். ஸோ ஹவவர் நம்ம வந்து பார்த்தோம்னா சோலார் பேனல்ஸ் வந்து நம்ம சைனாட்ட தான் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம். இருந்தாலுமே வந்து நமக்கு ரெனியூவபிள் ரிசோர்ஸ்க்கு ரொம்பவுமே வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, கோலுடைய யூசேஜ் வந்து தடுக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அடுத்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம், கட்டமைப்பு வந்து நம்ம அதிகரிக்கணும்னு வர்றப்போ கண்டிப்பாக வந்து லேண்ட் அக்விசிஷன் வந்து இம்பார்ட்டன்ட் இன் தி ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதில் நம்ம பார்த்தோம்னா ஸோ 12th பிளான் டியூரேஷன் வந்து அரௌண்ட் 2012 to 2017 முடி நம்ம வரும். ஸோ பட் இன்பிட்வீனில் ஆன் January 1, 2015 நம்மளுடைய நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ், ஸோ மோடி கவர்மெண்ட் வந்து பார்த்தோம்னா ஆன் January 1, 2015 நித்தி ஆயோக் அவங்க கொண்டு வந்துட்டாங்க பை ஸ்கிராப்பிங் தி பிளானிங் கமிஷன்.